நிலநடுக்கத்தால் பேரழிவுக்கு உள்ளாகியிருக்கும் மியான்மருக்கு இந்தியாவிலிருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளன. அதேபோல மீட்புக் குழுக்களும் அனுப்பப்பட்டுள்ளன. சீனாவும் ரஷ்யாவும் உதவிக்கரம் நீட்டியுள்ளன. இந்தியாவின் கிழக்கு பகுதியில் 1643 கிலோமீட்டர் தொலைவிலான எல்லையை பகிர்ந்து கொள்கிறது மியான்மர். இராணுவ ஆட்சி நடக்கும் மியான்மரில் 7.7 ரிக்டர் அளவில் பதிவான நிலநடுக்கம் தலைநகர் மற்றும் மண்டாலே பகுதிகள் உள்ளிட்ட 6 பிராந்தியங்களில் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. அந்நாட்டு மூத்த ராணுவ ஜெனரல் HE மின் ஆங் லைங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு வருத்தம் தெரிவித்தார். இந்த கடினமான தருணத்தில் மியான்மர் மக்களுடன் இந்தியா துணை நிற்பதாக பிரதமர் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஆபரேஷன் பிரம்மா திட்டத்தை இந்தியா அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மனிதாபிமான உதவிகள் மட்டுமின்றி தேடுதல் மீட்பு பணிகளுக்கு உதவிக்கரம் நீட்டுவதாக கூறியுள்ளது. இதன்படி 15 டன் அளவுக்கு நிவாரணப் பொருட்கள் மியான்மருக்கு அனுப்பப்பட்டுள்ளன. 80 தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர் மியான்மருக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இதேபோல மியான்மர் ராணுவத்திற்கு நிதி உதவி, ஆயுத உதவி அளிக்கக்கூடிய சீனா மற்றும் ரஷ்யா நாடுகளும் உதவிக்கரம் நீட்டியுள்ளன. மருத்துவ உதவிகள், நிவாரணப் பொருட்களுடன் மீட்பு குழுவினரையும் இந்நாடுகள் விமானம் மூலம் அனுப்பியிருக்கின்றன. மலேசியாவிலிருந்து மீட்பு குழுவினருடன் நிவாரணப் பொருட்களும் அனுப்பப்பட்டுள்ளன.